நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும், மணல் மீது தூவும் மழை போலவே. ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எப்படி நண்பா. இன்றைக்கி எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் வீடியோ செட் பண்ணணுமா, இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வைக்கணுமா அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பொறுமையாக உட்காந்து என்னோட வீடியோவை பாருங்கள். ஓகே நண்பா, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நண்பா போகலாம். ஓகே நண்பா, சென்டரில் இருக்க அந்த ப்ளஸ்ஸை கொடுங்க. ப்ளஸ்னால் இதாக இருக்குது பாருங்கள், பிக்காக இருக்குது பாருங்கள், அதான் ப்ளஸ். இந்த ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க நண்பா. கொடுத்துட்டு 16.9 ஓகே கொடுங்க. 16.9 ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃபோட்டோஸ் எடுங்க நண்பா. என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு போய் ஓகே கொடுங்க. நான் வந்து இந்த ஒரு 5 ஃபோட்டோஸ் வச்சுக்கிறேன். ஓகே, 5 ஃபோட்டோஸ் வச்சுட்டேன். பார்த்துக்கோங்க, 5 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இப்போ எப்படி இனிமேல் இதில் ரீசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேயர் போகணும். லேயர் இந்த இருக்குது பாருங்கள், லேயர் போயிட்டு ஏதோ இருக்குது பாருங்கள், மீடியா போங்க. மீடியா போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபைல் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை எடுங்க நண்பா. அதாவது நான் தர டெம்ப்ளேட் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் அதை எடுங்க. இப்போ இன்ஸ்லேட் டெம்ப்ளேட் நம்ம வந்து 2 டெம்ப்ளேட் ஒர்க் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இருக்குது பாருங்கள், அதை வந்து இது பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதை டச் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா குரோமா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு எனேபிள் பண்ணி விட்டுருங்க நண்பா. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், எனேபிள் மட்டும் பண்ணி விடுங்க. எனேபிள் மட்டும் பண்ணி விட்டு இதில் உள்ள மியூட்டை குறைச்சிக்கோங்க. நான் சவுண்டு வச்சுருக்கேன், இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்குது. அதை ஃபஸ்ட் டச் பண்ணிட்டு கிராப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனில் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இது பண்ணி விட்டு கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் எந்த இடத்துல வந்து அது வந்து அப்லோட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இதோட இந்த ஃபோட்டோ கட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது. பிளாக் கலரோட போயிட்டு லெஃப்ட் கார்னர் கொடுத்து இதை கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த ஃபோட்டோ வரும்போது இந்த மாதிரி வரும். இதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கீழே இதை டச் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்லைட் ஷோ அழகாக ஆகுது. இதுவும் அதே மெத்தட் தான். வச்சுட்டு கிராப்பிங் போங்க. கிராப்பிங் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஜூம் பண்ணிவிட்டு விட்டுருங்க நண்பா. அதான் கொஞ்சம் ஸ்லைட் ஷோவை அழகாக காட்டும். இந்த இடத்துல கட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல கட் ஆகுதா, அது என்ன பண்ணணும், இப்படி கொடுத்துட்டு ரைட் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். அப்படியே பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 2 ஃபோட்டோ தேவைப்படுது. எந்த ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் உள்ள ஃபோட்டோ வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எந்த ஃபோட்டோ உங்களுக்கு தனியாக உள்ள ஃபோட்டோவோட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து மறுபடியும் இதே வைக்கிறேன், இந்த ஃபோட்டோ வைக்கிறேன் நான். ஓகேன்பா, இப்போ நான் வந்து 30 செகண்ட்ஸ் கரெக்டாக வச்சுட்டு இதில் கட் பண்ணி டச் பண்ணி இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஹேட் டெம்ப்ளேட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை லேயர் டச் பண்ணுங்கள். லேயர் டச் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வரும். இதில் போய்ட்டு மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் நாற்ற 2 ஃபைலும் ஜிப் ஃபைலாக இருக்கும். ஜிப் ஃபைல்னால் எப்படி சொல்கிறது, 2 ஒன்றா கம்ப்ரெஸ் பண்ணி தந்திருக்கும். அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். ஃபைல் மேனேஜரில் போய் அந்த டவுன்லோட் பண்ண டச் பண்ணிங்கன்னா டச் பண்ண உடனே எக்ஸ்ட்ரான்னு கேட்கும். எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அது ஃபோல்டர் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை டச் பண்ணிட்டு அதே மெத்தட் தான் இதில் கொடுத்து இப்படி ஆன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டச் பண்ணிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பிளெண்டிங்
அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட். அதை டச் பண்ணிட்டு அதில் இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக ஏற்றி விட்டுக்கோங்க. ஏற்றி விட்டு இந்த கான்ட்ராஸ்ட் லைட்டாக ஏற்றி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். கான்ட்ராஸ்ட் ஏற்றி விட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் நீங்கள் சவுண்ட் மீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை டச் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா பெருசாக இழுத்து விட்டுக்க போகிறோம். இந்த லெவலுக்கு பார்த்துக்கோங்க, இந்த லெவலுக்கு இழுத்து விட்டு போகிறோம். இப்போது ஆரம்பத்தில் இந்த மாதிரி வருதா, இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நவர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்த்துங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் எப்படி ஆடியோ செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை டச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை டச் பண்ணுங்க நண்பா. உங்களுக்கு பிடிச்ச எந்த சாங் இருக்கோ அந்த சாங்கை டச் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை ஓகே கொடுத்தா டச் ஆகிடும். டச் ஆகிட்டு உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைனை எப்படி கட் பண்ணுறதுனா ப்ளே பண்ணி பார்த்துக்கணும். ப்ளே பண்ணிவிட்டு இந்த லைன் இதான் உங்களுக்கு என்ட்ரி ஆகுது, இந்த லைன் தான் என்ட்ரி ஆகுதுன்னா, அதாவது லைன் உங்களுக்கு எந்த டைலாக் பிடிச்சிருக்கோ எந்த வரி பிடிச்சிருக்கோ அதான் உங்களுக்கு என்ட்ரி ஆகுதுன்னா இப்போ பண்ணிட்டு டச் பண்ணிவிடணும். கட் பண்ணிட்டு அப்படி இங்கே டச் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடித்தா தான் இது ஒர்க் ஆகும். சும்மா இப்படி தள்ளினா ஒர்க் ஆகாது, அழுத்தி பிடிக்கணும். இதை இப்படி அழுத்தி பிடிச்சா தான் ஒர்க் ஆகும். இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு அடுத்த அந்த லைன் வரையும் கரெக்டாக 30 செகண்ட்ஸ் கரெக்டாக வருதா அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் போய்ட்டு அப்படியே கட் பண்ணிடுங்கன்பா. கட் பண்ணிவிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா செட்டிங் போங்க. செட்டிங்னா இந்த இருக்குது செட்டிங், இந்த இருக்குது செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு அதில் நீங்கள் ஆடியோ மாஸ்டர் வால்யூம் இதை ரெண்டையும் எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணி விட்டு லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் கொஞ்சம் ஒரு 1.25 செகண்ட் 1.20 செகண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆறுது டக்குன்னு, ஏன்னா நீங்கள் கட் பண்ணி வைப்பீங்க டக்குன்னு வருமா, அது அப்படியே ஃபேடாகி அழகாக மெதுவாக வரும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நண்பா. நண்பா எப்படி எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்குறேன்னு பார்க்கலாம். இந்த ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அதுலேயும் கொடுக்கலாம். இப்போ உள்ள வெர்ஷனில் இந்த இடத்துல இருக்குது, அதுலேயும் கொடுத்துக்கலாம். போயிட்டு நான் ஷேர் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டிங்கில் ஃபுல் ஹெச்டி கொடுத்துட்டு 24 சினிமாஸ் இல்லைனா 30 ஃப்ரேம் தான் வைப்பேன். உங்களுக்கு எது ஓகே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் நண்பா. இது வந்து லோ குவாலிட்டி, இது வந்து ஹை குவாலிட்டி. லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி எதுனா நீங்கள் வச்சுக்கலாம். அது கொடுத்துட்டு இந்த இருக்க பாருங்கள் எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்து நண்பா. ஓகே நண்பா, நான் என்னோடய வீடியோ உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோட லிங்க் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணதில்லைனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பா. நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம SambaiTech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் அடிங்க. மதியானம் 2 மணிக்கு சந்திக்கலாம் நண்பா. இன்னொரு வீடியோ போடுறேன். நண்பா பாய்.